இதோ மக்களே, ஒரு சின்ன குழப்பம் ஆயிடுச்சு. என்னன்னா, அந்த ரோடு வந்து நான் 3 ரோடு திரும்பும். நம்ம சிறுவாரூர் நினைக்கிறேன். அந்த ஊர்ல வந்து திரும்ப ஒரு 3 ரோடு வரும். அங்க பார்த்தீங்கன்னா வெள்ளிமலை போற வழின்னு போர்டு வச்சிருப்பாங்க. அதுல நம்ம திரும்பணும்னா நம்ம கரெக்டா கதுவாயன் ரோடு போகலாம். நான் பார்த்த வீடியோக்கள் எல்லாம் ரோடு நல்லா இருக்கு மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஏதோ சொல்லும் போதே ரோடு வந்துருச்சு. ஒருவேளை அதெல்லாம் 1 இயர் பழைய வீடியோக்கள். அப்போ ரோடு வந்திருக்கலாம். இப்போ மழை பெஞ்ச ரோடு அரைச்சிட்டு கூட போயிருக்கலாம். இருந்தாலும் இருக்கிறது நல்லா இருக்கு. அட்வென்ச்சர் 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 அப்படிங்கிற சுத்துற எனக்கு இது ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சரா தான் இருக்கு. பெருசா ஆளடம் மட்டும் இல்லை. அப்பக்கப்போ இருக்கோன்றதை காட்டுறதுக்காக 1-2 வண்டி இல்லை நிறைய மனுஷங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, காட்டு வேலைகள். அது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அவ்வளவா வெயிலும் இல்லை. சொல்லி முடிக்கும்னு பாட்டி நின்று ஓலையை அறுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அப்பக்கப்போ அங்கங்க நமக்கு வழிகாட்டுறதுக்கு சில பேர் இருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். மொத்தமா மழையா இருந்திருக்கும் போல இருக்கு. எல்லாத்தையும் உடைச்சு மக்கள் அவங்கவுங்க விவசாயத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் எப்பயிலேருந்து இங்க இருக்காங்க, நேரம் எப்படி உருவாச்சு, இதை பத்தின எந்த ஒரு தகவலும் என்கிட்ட இல்லை. நான் வந்து ஒரு ஊர் சுத்துறவன், இந்த ஊர் எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குறவன், அவ்வளவுதான் மக்களே. மற்றபடி வரலாறு இதெல்லாம் எனக்கு தெரியாது. யாருக்காவது தெரியும்னா கமெண்ட்ஸை சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். என்ன பண்ண ஒரு தப்பு, காலைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் போறவங்கள கடை நிப்பாட்ட நினைச்சா ஒரு வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு அப்படியே ஒரு ஃப்ளோல வந்துட்டேன். அப்படியே யோசிச்சேன், 2 பிஸ்கட் போயிட்டு வாங்கி பேக்ல போட்டுக்குவோமா அப்படின்ட்டு. இதனால இன்ட்யூஷன் என்ன சொன்னிச்சுன்னா, போன தடவை போனப்போ ஒரு கடை இருந்தது மலை மேல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கடை இல்லாமையா இருக்கும் நமக்குன்னு ஆண்டவன் படியாரப்பா வானா அப்படின்னு வந்தேன். அப்படி எதுவும் கடை வரல மக்களே. சின்ன சின்ன ஊருங்க வருது. ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. போறப்போ இந்த ரோட்ல போறோம், இறங்குறதுக்கு வேற ஏதோ ரோடு மாத்தாச்சு காட்டுதான் தெரியல. இதுக்கு மொத்தம் 2 வழியா இல்ல ஒரே வழியாகவும், ஒரே வழியான்னு தெரியல. இன்னும் நல்ல ரோடு முடிஞ்சு மக்களே. பாத்துக்கலாம், வந்துட்டோம். இன்னும் வந்தாலும் ஏற்றிதான் ஆகணும். சும்மா மண்ணிலே ஏற்ற முடியாது, இல்லை கிரஷர் மண் வேறையா. சாரடிச்செல்லாம் குட்டி. ஓகே மக்களே, உங்களுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்டா வந்தா காட்டுருந்தா இது பார்க்க இன்ட்ரெஸ்டா இருந்தது. இந்த ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊட்டி, ஒரு வால்பாறை அந்த மாதிரி எனக்கு லைட்டா தெரிஞ்சுதான். அதனாலதான் உங்களுக்கு ஆன் பண்ண மக்களே. ஓகே மக்களே, ரோடு டஃப் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு அதே மாதிரிதான் அறிவே காட்டுறேன். அப்படி இல்லை இன்ட்ரெஸ்டா இருந்தா உங்களுக்கு கால் பண்ணி கண்டினியூ பண்ற மக்களே. இதோ மக்களே, 2 பக்கமும் பாறையா இல்லையா மண்ணா எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த மலையை 2ஆக ஆக்கி தான் இப்போ நமக்கு ரோடு போட்டுட்ருக்காங்க. இந்த கல்வராயன் மலைக்கு வர்றதுக்கு மொத்தம் 2 பாதை இருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழி ஆத்தூர் தாண்டி அப்படியே ஒரு ஊருக்குள்ளே சிறுவாரூர்னு ஊருக்குள்ளே வந்து கல்வராயன் மலை வந்தோம். இன்னும் வந்து கள்ளக்குறிச்சி, அங்கேருந்து வெள்ளிமலை அது மாதிரியாக வந்தும் இந்த கல்வராயன் மலைக்கு வரலான்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்க காட்டினது அந்த ரோடுன்னு நினைக்கிறேன். அதுதான் பார்க்க ரொம்ப அழகாக இருந்திருக்கு. இங்கே பாருங்க என்ன அழகாக இருக்குது. ஒரு தைக்கிட வச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அவ்வளோ அழகான பாதைகளில் கூப்பிட்டு போகிறான். அதுவே ரொம்ப சந்தோஷம். என்ன வழி கேட்க தான் யாரும் இப்போ இல்லை இங்கே. இது வெள்ளிமலை போகிற பாதை தானா அப்படின்னு கேட்குறேன். எல்லாம் ஒரே ரோடு தான் சொன்னாங்க. நானும் ஒரே ரோடு தான் வந்துட்டுருக்கேன்.
இது யாரோ விட்டுறாங்க போகிற சரியான பாதையாக பார்த்து மண்ணாடுறவரு பாதை எப்படி இருக்காரு. ஆனால் அந்த பாதையில் வந்து இப்போ தான் உருவாக்குற ஒரு பாதையில் போயிட்டுருக்க மக்களை நமக்காக உருவாக்குறாங்களா இல்லைன்னா வேறு எதுக்காகவும் உருவாக்குறாங்கன்னு தெரியுது. புறம் மலையெல்லாம் இருக்குது. அந்த மலையை ரெண்டாக புலம்பு தான் இப்போ இந்த பாதையை உருவாக்கிட்டு இருக்காங்க மக்களே. இது நல்லதுக்கா கெட்டதுக்கான்றது தெரியலை. இதை செய்கிறவங்களுக்கு அது தெரியும். அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது நமக்கு தெரியாது. இந்த ஊருக்கான வழியாக இருந்தால் அது நல்லது, இல்லை அவங்களுக்கான வழியை ஏற்படுத்துகிறாங்கன்னா அது கெட்டது. பார்ப்போம் கடைசியில் என்ன நடக்குது. இன்னொரு முறை இந்த ரோட்டில் வந்து பார்க்கணும் மக்களை. மொத்த மண்ணையும் இந்த ஊருக்குள்ளே தான் கொட்டுறாங்க. எங்கேயும் போகலை. அப்போது எதுக்காக இருக்கும் என்பது தெரியவில்லை மக்களே. நெல்பச்சேரி ஊராட்சி கும்மத்துறை வெள்ளிமலை. பரவாயில்ல, மறுபடியும் இந்த மாதிரியான குறுக்கு இதெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. சொல்கிறது வார்த்தைகள் முக்கியம். இருக்கலாம். இங்கே வந்து விவசாயம் இருக்கிறதுனால வண்டி போக்குவரத்துக்காக கூட இந்த ரோட்டை இப்போ ரெடி பண்ணி கவர்மெண்ட் கொடுக்கலாமா இருக்கலாம் மக்களே. அதிகப்படியான கிழங்கு உற்பத்தி தான் இங்கே நிறைய நான் பார்க்குறேன். அதுக்காக வண்டி வாகன வசதிகளை ஏற்படுத்தலாம், வேணால் இருக்கலாம். எனக்கு இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லி விசாரிச்சு வரைக்கும் சொன்னாங்க. போவோம் மக்களே, நம்ம தேடி வந்த பெரியார் அருவியை நோக்கி போவோம். ஏதோ மக்களே, அவங்க கஷ்டப்பட்டு அந்த ரோடை பொழந்துட்டு இருந்ததுக்கான அர்த்தம் இப்போ தெரியுதா? அவங்க பாருங்க, ரோடு சும்மா பல போட்டுருக்காங்க. அதுக்காக தான் எனக்கு தெரிஞ்ச அந்த மலையை 2ஆக பொழந்து வச்சிட்ருக்காங்க. பாதையை இன்னும் சுலபமாக்கணும். ஏதோ சில குரூப்ஸ்லாம் வராங்க. நான் வந்த பாதை வேறு, அவங்க வந்த பாதை வேறு. நான் இன்னும் மைக் அட்டாச் பண்ணல. அதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் நிப்பாட்டுறதுக்கு அதனால் போயிட்டுருக்கேன்.
யாரும் இல்ல காட்டுக்குள்ள நான் தான் ராஜா. அப்படிதான் பாடணும் போல மக்களே. யாரையும் காணோம். ரோடு நல்லா பல வளவலன்னு இருக்கு. சில இடங்கள்ல மட்டும் இப்படி டேமேஜ் ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த ரோட மட்டம் பண்றதுக்காக டாரஸ் லாரி ஃபுல் லோடுல போயிட்டு இருக்கா. அதனால பாத்தீங்கன்னா சில இடத்துல மண்ணை சரியா மட்டம் பண்ணாம போட்டதுனால அந்த லாரியோட வெயிட்டுக்கு எல்லாம் அப்படியே புதஞ்சிருது ரோடு. இது யார் மேல மிஸ்டேக்கு தெரியல. ஹெவி வெஹிக்கிள்ஸ் அப்ப இந்த பக்கம் அலோவ் பண்றது, ஹெவி வெஹிக்கிள்ஸ் தான் ரோடு போட முடியும். என்ன சொல்றதுன்னு தெரியல மக்களே. ரோடு மேலுமே அவ்வளோ 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 அழகா இருக்கு. அங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ இங்க அவ்வளவுக்கு அவ்வளவு அழகா இருக்கு. என்ன ஒரு டீ கடை, ஒரு அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரு கம்மங்கூழ் கடை, ஒரு ஜூஸ் நோ. இங்க வச்சிருக்கிறதெல்லாம் சின்ன சின்ன பொட்டிக்கடை இருக்கு. ஆனா அங்க வச்சிருக்க இந்த டீலோ அந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் குடிக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தண்ணியை குடிச்சிட்டு மேற்கொண்டு பயணத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 7 கிலோமீட்டர் வெள்ளிமலை, அப்புறம் பெரியார் அருவி இதெல்லாம் வரும். அவங்க சொன்னது கள்ளக்குறிச்சிருந்து வந்து அவங்களுக்கு அதெல்லாம் பக்கமா இருந்திருக்கும். நம்ம நம்ம ஊர்லேருந்து போறதுனால கொஞ்சம் நமக்கு ரோடு ரொம்ப மோசமா இருக்கு. அதை இப்ப சரி பண்ணிட்டாங்க. சமத்துவ வெள்ளிமலை ஊராட்சி மின் மயானம் அங்க பார்த்து விட்டுறக்கூட சமத்துவம் போட்டிருக்காங்க. இந்த சமத்துவம் இருந்தா அது சந்தோஷம்தான். கீழே ஒரு சின்ன வாய்க்கால் ஓடிட்டு இருக்கு. நம்ம தெரியும் அந்த பெரியார் அருவி, அதை பார்த்துட்டோம்னா அங்க ஒரு குளியல போட்டுடலாம். அப்புறம் இன்னொரு அருவி ஏதோ பக்கத்துல இருக்குன்னாங்க, அதையும் தேடணும். போன்லயும் சார்ஜ் கம்மியாயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து எந்த அளவுக்கு வீடியோ எடுப்பேன் எனக்கு தெரியல மக்களே. அதனால உங்களுக்கு நான் அருவிக்கு பக்கத்துல போயிட்டு கன்டினியூ பண்றேன். இல்லை மக்களே, நம்ம இப்படி போறதுனால ஃபர்ஸ்ட் மேகம் ஃபால்ஸ் தான் வரும்னாங்க. நல்ல ரோட்ல போயிட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்தா மேகம் ஃபால்ஸ் போர்டு இருந்தது. அதனால திருப்பிட்டு இந்த ரோட்ல நம்ம போக வேண்டியதா இருக்கு மக்களே. ரோடு ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஆனா உள்ள கிட்டத்தட்ட 4 இடம் ட்ரெக் பண்ண சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. ஆள் இருந்தாதான் நம்ம போக முடியும். ஆள் இல்லைன்னா நம்ம தனியா போக முடியாது. லாஸ்ட் டைம் பாலமலை போய் ஆள் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். இந்த தடவை அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுப்பலான்னு கேட்டா எனக்கு தெரியாது. எதுக்கு இதுதானே வர சொன்னிச்சு. இங்க கேட்கற கூட யாருமே இல்லையே மக்களே. மேகம் ஃபால்ஸ் இதெல்லாம் நல்லா தண்ணி கட்டி இருக்கு விவசாயம் பார்க்கறதுக்கு. இங்க 2 குட்டி பொண்ணுங்க தான் இருக்காங்க. ஐயோ, இங்க வந்து மாதாஜி வழியை மாத்தனா யூட்டான். சரி ஓகே, என்கிட்ட கேட்டா யூட்டன் எடுத்துடலாம். அந்த மாதாஜி ஒரு மனுஷங்களோட காணோம். சரிங்க மாதாஜி, அந்த எஜ்ஜு வரைக்கும் போயிட்டு வந்துடும். சரிங்க மக்களே, எனக்கு கொஞ்சம் குழப்பமாவே மாத்தாச்சு. ஒரே ரோடு தான் இருக்கு. ஆனா இதுல யூட்டன் எடுத்து எப்படி போக சொல்லுதுன்னு தெரியல. நான் கண்டிப்பா பண்றேன் மக்களே. இங்க 25 நிமிஷம் புரிஞ்சிட்டு இருக்காரு.